ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் செந்தில் மீனா 2 பேரும் கோட்ரஸ்க்கு இனி போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், உன்னை சுற்றி கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா தான் கண்டிப்பாக நீ தப்பு பண்ணாமல் இருப்ப. இனிமேலும் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்க்கணும். நீ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்ட அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமும் தான் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு நம்ம பாண்டியன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதே மாதிரி செந்தில்கிட்ட நம்ம கதிரையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் அந்த கோட்ரஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்களும் கிளம்பி அங்கே போகிறாங்க. பேக் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்குறாங்க. அவ்வளோ திங்ஸையும் பார்த்துட்டு, நீ போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சிருக்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ வந்த சம்பளம் அத்தனையும் இதுக்கு தான் செலவழிச்சிருப்ப போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு பாண்டியன். அதுக்கப்புறம் அந்தந்த ஃபர்னிச்சர் அந்தந்த பொருள் எல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஏசியையும் டிவியையும் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க அப்படின்னு. இவ்வளோ பெரிய டிவியாக இருக்குது, ஏசியும் தேவையில்லை நம்ம வீட்டுக்கு, சிலுன்னு காற்று வருது, வெயில் காலம் வந்தால் வேணும்னா பார்த்துக்கலாம், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இப்போது யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்து பரன் மேலே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, கரண்ட் பில் என்ன கொஞ்சமாக வரும், ஏற்கனவே கரண்ட் பில் எக்கச்சக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ரொம்ப வேலிடான பாயிண்ட்லாம் சொல்கிறாரு. டிவிக்கெல்லாம் என்ன பெருசாக பில்லு வந்துடும்னு தெரியல, ஏற்கனவே இருக்கிற டிவியை கலட்டிட்டு இந்த டிவியை போட போகிறோம், அதுக்கு பெருசாக பில்லெல்லாம் அதிகமாக வராது, ஏற்கனவே இருக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஆனால் பாண்டியன் அதுக்கெல்லாம் கூட இடம் கொடுக்கல. அவ்வளோதான், அப்பா கிட்ட மாட்டிட்டோம், ஒரு ஹிட்லர் கிட்ட அடியெல்லாம் வேலைக்கு சேர்ந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு செந்தில் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது பாண்டியன் அங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனவர் நம்ம மீனா செந்திலை பார்த்து சிரிக்கிறாங்க. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி பயங்கரமாக கிண்டல் பண்ணி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு ஒரு காலம் வந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்ல, அந்த நேரத்தில் நானும் இதே மாதிரி பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் திருப்பி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் ரோட்டில் எதார்ச்சியாக நம்ம குமாரை பார்க்குறாங்க. பார்த்தவர் குமார்கிட்ட டைரெக்டாக சொல்லி பார்க்கலாம், சுடரை கல்யாணம் பண்ண வேண்டான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே நிற்கிறாரு. குமார் சரவணனை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. குமார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லு, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ஆனால் இதை நீ கேட்கணும் அப்படின்றாங்க. முதல்ல விஷயத்த சொல்லு, கேட்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, நீ அந்த பொண்ணு சுடரை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்றாங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு குமார் ரொம்ப நக்கலாக கேள்வி கேட்குறாரு. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு உனக்கே தெரியும், நீ கண்ணால பார்த்துருக்க, நீயே ஒரு கேடு கட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என் தங்கச்சியோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பார்த்தேன். ஆனால் அந்த பொண்ணு உன்னை விட கேடு கட்ட குடும்பத்திலேருந்து வருது. அந்த பொண்ணு எப்படி இருக்கும்னு நீ யோசிச்சுக்கோ. நான் பொண்ணை குறை சொல்லலை, ஆனால் யாரையும் முழுசாக நம்பிட முடியாது. தங்கமயில் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சி தான் அவளை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். என்னெல்லாம் நடந்துச்சு நீயும் பார்த்தல, அந்த குடும்பத்துக்கும் இதெல்லாம் நடக்கணுமா? என்ன இருந்தாலும் அது என்னோட தாய் மாமா குடும்பம், அவங்களுக்கு ஒரு கெட்டதுன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்தி, உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத, உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா அப்படின்னு. அந்த வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எவ்வளவு நாளைக்கு தான் நான் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது? பாரு, நீ கூட கல்யாணம் பண்ணி 2 வருஷம் பொண்டாட்டி கூட வாழ்ந்த, அப்புறம் வேண்டான்னு துரத்து விட்டுட்ட, அது வேறு விஷயம். ஆனால் உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. என் கூட படித்த பிள்ளைங்க பசங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு ஜாலியாக இருக்காங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு காது குத்துறதுக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு என்ன வெறுப்பேற்றுறாங்க. அதுக்காக வச்சு நான் கல்யாணம் பண்ணணும், என்னாலெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணனா, இந்த கல்யாணத்தை நீ நிறுத்துவேன், உனக்கு ஏதாவது ஃபேவர் இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறியா, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு. உடனே எல்லாம் வேண்டாம், பொறுமையாக கூட உங்கள் வீட்டில் பேசி சம்மதம் வாங்கி வாரிசையை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அவள் என்னை பார்த்தாலே முறைக்கிறா, அவளுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு நல்லாவே தெரியும். அவகிட்ட எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணேன், கல்யாணத்தை பண்ணி வை, நான் 2 வருஷம் கூட வெயிட் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரி, கட்டித்தரேன், என் தங்கச்சியை உனக்கு கட்டித்தரேன், நீ நல்லவனா மாறிடு, நான் சொன்ன மாதிரிலாம் மாறிடு, கண்டிப்பாக நான் உனக்கு என் தங்கச்சியை கட்டித்தரேன், ஆனால் அந்த குடும்பம் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியலை, நானே சரியில்லாதவன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்தா நீ கேடு கட்டவனா ஆயிடுவேன்னு எனக்கு சொல்கிற, நான் சரியில்லாத ஒருத்தனுக்கு எப்படி உன் தங்கச்சியை கட்டி கொடுக்க நீ ஒத்துக்கிற, இதை எப்படி நான் நம்புறது அப்படின்றாங்க. நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இதை பற்றி பேசுகிறேன், அரசிக்கிட்டையும் பேசுகிறேன், ஆனால் கொஞ்சம் டைம் கொடு, ஆனால் இந்த கல்யாணத்தை நீ நிறுத்திடுறியா அப்படின்னு. முதல்ல உங்கள் வீட்டில் பேசிட்டு ஒருத்தர் சம்மதம்னு சொன்னாங்கன்னா கூட நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், ஆனால் நீ எனக்கு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு குமார் சொல்கிறாரு.
சரி ஓகே அப்படின்னு. ஆனால் சரவணனுக்கு இதை பற்றி வீட்லையோ பாண்டியன் கிட்டேயோ பேசுறதுக்கு தைரியம் வரல. கடைக்கு போகிறாரு. கடையில் போயிட்டு பாண்டியன் கிட்ட இதை பற்றி பேசலான்னு 2 முறை ட்ரை பண்ணுறாரு. பட் வேண்டாம், அரசி கிட்ட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இங்கே குமார் வீட்டுக்கு போனவர் சுகன்யா கிட்டேயும் நம்ம பழனி கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆர்வமாக எனக்கு அரசி கூடவே கல்யாணம் நடக்க போகுது, எப்படியும் இந்த கல்யாணம் நின்றுடும் தான் போல அப்படின்றாங்க. என்னடா வளர்ற, ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்துறதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நானும் யோசித்தேன். ஆனால் நான் ஆசைப்பட்ட அரசியே எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா வரட்டும், இதை பற்றி பேசுகிறேன். டே ஏதாவது சொல்லிட போகிறேன், உனக்கெல்லாம் யாரோட அரசியை கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சரவணன் தான் சொன்னான் அப்படின்றாங்க. சரவணனுக்கு என்ன புத்திக்கு இருக்கா அவன் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு? தெரியலையே, அதை நீங்கள் தான் கேட்கணும் சித்தப்பா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம சுகன்யாவும் கேட்குறாங்க. அட ஆமா சித்தி, நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வழிமறிச்சு நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னான். நான் ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும்? ஏற்கனவே நிச்சயம் முடிஞ்சிருச்சு, ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். அவன் என் தங்கச்சியவே உனக்கு கட்டி கொடுக்குறேன், நீ ஒன்றும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, அந்த குடும்பம் சரியில்லை, என்ன இருந்தாலும் தாய் மாமா குடும்பம் கஷ்டப்படுறது அசிங்கப்படுறது இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. என் குடும்பம் எந்த அளவுக்கு அவமானத்தை பார்த்துச்சோ அதே அளவுக்கு உங்கள் குடும்பமும் அவமானப்படும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். உன் தங்கச்சியை கட்டி கொடுக்குறியான்னு நானே தான் கேட்டேன். அவன் கண்டிப்பாக கட்டி கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பாக அவன் பேசுவான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. டே அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான், நீ ஏன் ஏதாவது வளரிட்டு இருக்காத, சரவணன்லாம் உயிர் போனால் கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்றாங்க. என்ன சித்துப்பா நீங்கள், அவனே அவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு. ஆமாடா ஆமா, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை அரசி, அவளை போய் உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒத்துக்க வேணா? நீ இன்னுமே திருந்தல குமார் அப்படின்றாங்க. திருந்துட்டா கட்டி கொடுத்துருவீங்களா? சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க சித்தப்பா, சரவணனே எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறானா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்பவே போய் கேட்குறேன் அப்படின்னு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே போய் சரவணன் கிட்ட கேளுங்க, எப்போ பொண்ணு கேட்க வர்றதுன்னு கேட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. குமாருக்கு நல்லா தெரியும் சரவணனுக்கு மயிலு குடும்பத்து மேலே இருக்கிற பகை, அதனால தான் குமாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனாலும் சீண்டி பார்க்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதை பற்றி இன்னும் சக்தி கிட்ட கூட சொல்லவே இல்லை குமார். பழனி அங்கே கோவமாக கிளம்புறாரு. போகும்போதே அங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம செந்திலும் மீனாவும் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. அந்தந்த நேரத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. சரவணனுமே பழைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதா அவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அஞ்சலி விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சரவணன் கொஞ்சம் தெளிவாக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் மயிலு கூட இல்லை, மயிலு கூட சேர்ந்து வாழன்னு யாரும் தொந்தரவு பண்ணலை அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமாக இருக்குது. இப்போ இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பழனி உள்ளே போகும்போது, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க சரவணா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணமாமா அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியாதா, குமார் கிட்ட என்னடா பேசின அப்படின்றாங்க. நான் எதுவும் குமார் கிட்ட பேசலையே அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறாரு, பயப்படுறாரு. என்னடா ஏதோ சொல்கிறாம அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, மாமா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்றாங்க. பாரு எல்லாருமே பயப்படுறாங்க, நீ சும்மா இருமாமா அப்படின்னு சரவணன் பழனியோட வாயை அடைக்க பார்க்குறாரு. எதுக்குடா ஏன் வாயை அடைக்க பார்க்குற, நீ பண்ணினதை தானே சொல்ல வந்தேன். இங்கே பாருங்க நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க, சரவணன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா, அந்த குமார் கிட்ட என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா அப்படின்னு. மாமா அமைதியாக இருங்க மாமா அப்படின்னு. சரவணன் குமார் கிட்ட போய் பேசினானா, என்னென்ன பேசினா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்போது சரவணன் வாயை அடைக்கவே பார்க்குறாரு. நிறுத்துடா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ செஞ்சிருப்ப போல இருக்கு, அவங்கிட்ட கூட சரவணன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்னு வாக்குவாதம் பண்ண, இப்போ தானே தெரியுது நீ கண்டிப்பாக சொல்லியிருப்பேன்னு அப்படின்றாங்க. எதை தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியும்படி சொல்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்போ தான் நம்ம பழனி இருந்துட்டு, எதுக்குடா குமார் கிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு. என்னடா சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மச்சான், இவன் குமார் கிட்ட சொல்லியிருக்கான், நீ அந்த பொண்ணு சுடரை கல்யாணம் பண்ணிக்காத, அது சரியில்லாத குடும்பம் அப்படின்ட்டு. பரவாயில்ல சொன்னால் சொல்லட்டும், ஆனால் இது நமக்கு தேவையில்லாத வேலை தான் சரவணா அப்படின்றாங்க. இல்லைப்பா நான் எதுவும் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒரு அக்கறையில் பேசிட்டேன் அப்படின்னு. அது மட்டுமாடா சொல்லியிருக்க, நம்ம அரசியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, எந்த தைரியத்தில் அப்படி சொன்ன சரவணா நீ? எப்படி அவனுக்கு போய் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? நான் தூக்கி வளர்த்த பிள்ளைடா அவ வாழ்க்கை கெட்டு போகிறத என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு பாண்டியன் டக்கு எந்திரிச்சு நிற்கிறாரு. கோமதி அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகுறாங்க. அரசியால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்குறாங்க. அட ஆமாம்மா, அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இவன் அரசியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானாம் அப்படிங்கிற மாதிரி. என்னம்மாம்மா, என்னால் நம்பவே முடியல, அண்ணனா அப்படி சொல்லுச்சு அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஆமாங்கிறேன், அப்படி சொன்னதுனால தானே இங்கே கேட்க வரேன். அவன் என்கிட்ட சொல்கிறான், நான் இப்போவே போய் சரவணன் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, கேளுங்க அப்படியே என்னைக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? போயும் அவனுக்கு அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்குவேன்னு எப்படி சரவணா உன் வாயில் வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கதிர் இருந்துட்டு அவனை அப்படியே வெட்டி போட்டுருவேன்னு சொல்லுங்க, அவ்வளோதான், அவனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறது கூட தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருக்குமே ஒரு ஆத்திரமா வருது. டே சரவணா, நீயடா இப்படி பேசின அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாங்க. நம்ம அரசு இருந்துட்டு, அண்ணே நீ என்ன இப்படி பேசின, என்னால் நம்பவே முடியல, நீ அப்படி குமார்கிட்ட சொல்லியிருப்பேன்னு என்னால் சத்தியமாக நம்ப முடியலன்னு, ஏன்னு இப்படி பண்ண, இதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன், என்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, நீ ஏன்னா அப்படி சொன்ன அப்படின்னு திரும்ப அரசி பதறாங்க. அரசிமா, தப்புமா, என்னோடது தப்பு தான், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சனே தவிர அரசி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்லாம் நான் நினைக்கல, அவனும் சரி அந்த பொண்ணும் சரி சரியில்லாதவங்க தான், ஆனால் எனக்கு சுடரை பற்றி குறை சொல்ல விருப்பம் இல்லை, அந்த குடும்பம் சரியில்லைன்னு தான் சொல்கிறேன், அவங்க மறுபடியும் இந்த வீட்டில் வந்து புழங்குறாங்க அப்படின்னா என்னால் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும், அவங்களில் யாரையாவது ஒருத்தரை பார்த்தா கூட எனக்கு அப்படியே உடம்பு முழுக்க எரியிற மாதிரி இருக்குது, என்னாலலாம் அதை ஃபேஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் விளக்கம் சொல்கிறாரு. 1000 விளக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்து அரசிக்கிட்ட சமாதானம் சொல்கிறாங்க. நான் குமார் கிட்ட சொல்லிடுறேன், என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு, அவன் எக்கேடு கெட்டே போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்காகலாம் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை அரசிமா, நான் வந்து ஏதோ சொல்லிட்டேன், ஆனால் தப்பு தான், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவர் பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. உள்ளே போய் தலையை அடிச்சுக்கிறாரு, அழுகுறாரு. அவரோட டிப்ரெஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இவங்க எல்லாருமே உணர்றாங்க. அதே நேரம் கதிரால் சும்மா இருக்க முடியல, இந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு எவ்வளோ திமிரு இருந்தா அண்ணன்கிட்ட உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்குறியான்னு அவன் கேட்டிருப்பான் அப்படின்னு ஓடுறாரு. டே அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறார். அதுக்குள்ளே வெளியே போயிட்டு, டே குமார் தருதலை நாயே வெளியே வாடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்ன நல்லா கொழுந்து விட்டு எரியுது போல இருக்கே அப்படின்னு வெளியே வராங்க. அவங்க வீட்டு ஆளுங்களும் வெளியே வந்துடுறாங்க. பாண்டியன், கோமதி, நம்ம ராஜின்னு எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனால் கதிரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கோமதி ஒரு அடி கூட அடிச்சிடுறாங்க கதிரை. அப்போ கூட அவர் அடங்குறதில்ல, அங்கேயே நின்றுட்டு இருக்காரு, அவன் வரட்டும் அப்படின்ட்டு. கூலாக விழுந்து அவங்க எல்லாரும் வராங்க. அதுவும் குமாரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அவ்வளோ காண்டாகுது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் அண்ணக்கிட்ட என் தங்கச்சியை கட்டி கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருப்ப, எவ்வளோ திமிரடா உனக்கு, நீ எல்லாம் ஒரு ஆள், உனக்கு என் தங்கச்சி கேட்குதா அப்படின்னு சொல்லி பல்லார்னு அடி வெளுத்துடுறாரு கதிர். என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் தள்ளி விடுறாரு. விடுங்கப்பா, என்ன இவனை இன்னைக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லை அப்படின்னு திரும்ப அடிக்கிறாரு. ஆனாலும் குமார் அதுக்கெல்லாம் அசரவே இல்லை, திருப்பி அடிக்கவும் இல்லை. இவங்கெல்லாம் இப்படி கோவப்பட்டு பதறதை பார்க்குறதுக்கு குமாருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டே நிறுத்துடா, சும்மா எக்கிரிட்டு வர, நான் ஒன்றும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண போகிறதில்ல, லட்டு மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா, அவங்க ரொம்ப ஏழை குடும்பங்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏமாந்துட்டீங்க, உண்மை எதுவும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, இல்லைனா அவ கூட நீ வாழ்ந்து தானே இருப்ப அப்படின்னு சரவணனை பார்த்து கேட்குறாரு குமார். சொல்லு சரவணா, நீ வாழ்ந்திருப்பல்ல அப்படின்னு. சரவணன் எதுவுமே பேசுறதில்ல, கடுப்பாக இருக்காரு. நான் ஏதோ ஒரு ஆத்திரத்துலையும் உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னேன், நீ என் தங்கச்சியை கேட்டுட்டல அப்படின்னு. அப்போ என்ன ஞாபகத்தில் என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், உன்னால் வீட்டில் சமாளிக்க முடியலன்னவும் இப்படி பேசுறியா, நீ ஏன் உன் தங்கச்சி எனக்கு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லைப்பா, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, யார் நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, அவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும், எனக்கும் அவங்கள பற்றி தெரியும், என்னத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை உங்களால் நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி குமார் ரொம்ப திமிரா சவாலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ கல்யாணம் பண்ணு, இல்லைனா சுடுகாட்டுக்கு போ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க, தேவையெல்லாம் வந்து இங்கே எகிரிட்டு நிற்கிறான், என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம், நல்ல வேலை எங்கள் அப்பா இல்லை, இருந்திருந்தா இந்நேரம் நீங்கள் எல்லாரும் கம்பி எண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேலும் சக்தியும் காரில் வந்து இறங்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு. நடந்த விஷயத்தை பற்றி நம்ம கதிர் தான் சொல்கிறாரு. எவ்வளோ திமிரு இருந்தால் இவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க சொல்லி என் அண்ணன் கிட்ட கேட்டிருப்பான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பெரியப்பா இவன் போய் சொல்கிறான், அவன் என்கிட்ட வந்து நீ சுடரை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னான், நான் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதுக்கு அவங்க சரியில்லை அப்படின்னா, சரி உன் தங்கச்சி என்னை கட்டி கொடு, நான் கட்டிக்கிறதில்ல அவளை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சரி நான் கட்டி கொடுக்குறேன், எங்கள் வீட்டில் பேசுகிறேன்,
ஒருத்தரோட சம்மதத்தையாவது உன்னால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சம்மதத்தை வாங்கிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை நிறுத்து, இந்த கல்யாண தேதி வர்றதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக உனக்கு அரிசியை கொடுக்குறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லி நானும் விட்டேன். அதுக்காக நான் அரிசியை கல்யாணம் பண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்கேன்லாம் இல்லை. எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்கணும், அவர் அவமானப்பட்டு நிற்கிறதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா டெஸ்ட் பண்ண, அதுக்கு தான் இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமாக வந்து என்கிட்ட நிற்கிறாங்க. பரவாயில்ல, இவங்க எல்லாரும் துடிக்கிறத பார்த்தாலும் ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக தான்ப்பா இருக்குது அப்படின்றாங்க. நம்ம சக்தி வழக்கம் போல் மீசையை திருக்கிக்கிட்டு சிரிக்கிறாரு. நம்ம முத்துவேல் இருந்துட்டு ஹேய் உள்ளே போ அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி குமாரை வந்து உள்ளே போக சொல்கிறாங்க. சரி போ, அண்ணன் கோவப்பட போகிறாரு அப்படின்னு சக்தியும் போயிடுறாங்க. இப்போது நம்ம முத்துவேல் இருந்துட்டு குமார் அந்த மாதிரி கேட்டது தப்பு தான், ஆனால் சரவணன் எதுக்கு நான் என் தங்கச்சியை கொடுக்குறேன்னு சொல்லணும், அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க, சரவணனோடதும் தப்பு தானே, என்ன இருந்தாலும் நீங்கள் சரவணன் கிட்டே இதை பற்றி பேசுங்க. ஒருவேளை குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா என்றைக்கோ நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். உங்களோட முடிவு என்னென்னு தெரிஞ்சதுனால நான் கேட்காம இருக்கேன் அப்படின்னு இல்லை. குமார் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்களே எல்லாரை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவனை மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணை நான் கொடுப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். அப்புறம் எப்படி நம்ம வீட்டு பொண்ணை நான் கேட்குறது? நானும் நிறைய இடத்துல பேசி பார்த்துட்டேன், அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. ஏதோ இந்த பொண்ணாவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. குமார் பண்ணின எல்லா தப்புமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட ஏழாமையாக கூட இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு யாரும் நினைக்காதீங்க, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, சரவணன் கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து உள்ளே போயிடுறாரு. பாண்டியன் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு உள்ளே போய் நம்ம சரவணனை பார்த்து முறைகிறாங்க. ஆனால் சரவணன் இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. அடுத்ததாக இவர் பேச வேண்டியது மயிலுக்கிட்டேயோ இல்லை மயிலு குடும்பத்துக்கிட்டேயோ தான். மயிலு குடும்பத்துக்கிட்ட பேசலனாலும் மயிலுக்கிட்ட பேசுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி பேசினா மயில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசி நேரத்தில் கூட சரவணன் இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் விடமாட்டாரு அப்படிங்கிறது தான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.